அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது முதல் இன்கிரீடியன்ட் என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை நமக்கு. ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அது பேர் ரியாலிட்டி. அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது. உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும். சத்தியம் வந்து நான் நல்லவனா இருக்கேன், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன். ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ. யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா? மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், 100% வரும். இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன், என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சது? உங்களை பார்த்தா சவால், ஒரு சேலஞ்சிங்காக தான் போகணும். உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க, வில்லனாக தான் பார்ப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைத்த காசெல்லாம் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் நிர்கதியாக இருக்கேன். என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. உங்களை ஏளனமாக பேசுனவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் அடிக்கணும். நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவன் மேலே படணும். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நீ மிகப்பெரிய சிலையாக மிளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள், அன்பு நேயர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி, பொதுவாக இந்த 30 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி. அதாவது எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? அப்படி வரும்னா எப்போ வரும்? இதுதான் ரெண்டாவது கேள்வி, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா? மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், 100% வரும். எப்போ வரும்னா சுய ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே, அதை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும். அது ஒன்று. ஆனால் பல கேள்விகள் இருக்குது. இப்போ நான் காதலை பற்றி ஒரு விஷயம் பேசினேன். நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல, சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கேள்வி, வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன். என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக, இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன், என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது? வெறும் கெட்ட பேர். வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பதவி உயர்வு, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. இது ஏன்? என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்? நான் எந்த தவறுமே செய்யலையே, ஏன்? இது ரெண்டாவது கேள்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நமக்கு என்ன வேணுமோ, என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரியா அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி தான் நடந்துக்குவாங்க. நீங்கள் ஸ்கில் ஒன்று மட்டும், சிம்மராசி அன்பர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும். உங்கள்கிட்ட 100% திறமை இருக்குன்னா எந்த இடத்துல 10% காமிக்கணுமோ, எந்த இடத்துல 30% காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம்தான் வரும். உங்களை பார்த்தா சவால், ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும். உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க, வில்லனாக தான் பார்ப்பாங்க. நாம் திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா? நாளைக்கு நம்ம வேலை போயிடும், அவன் தான் பெரிய ஆளாவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில், பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு
ஹில்டன் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்ட்டையும் உண்மையாக பழகினேன், என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி நான் நிர்கதியாக இருக்கேன், என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் உங்கள் மனசில் தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது, எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது, எல்லாரும் பிஇ படிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அகடமிக்கலாக ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க. நாம் படித்த பாடம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவ பாடம் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால் துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் நமக்கு போகணும்னு இருக்குது, அது போயிடுச்சு. அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும். விட்டுருங்க. அதாவது கொக்கு இருக்குல்ல, கொக்கு அது தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய மனசில் ஒரு வட்டம் போட்டுக்குமா. அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கடிக்காது, அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது. அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது. கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு தூக்கிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களை எவன் என்ன சொன்னா என்ன, மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான். இந்தியன் ஐக்கானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை 10 பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. மலையை பார்த்து ஏதோ சிரிச்சு தான், இல்லை மலையை பார்த்து ஏதோ குலைச்சி தான், ரெண்டுமே வேணாம். இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் யார், நீங்கள் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினச்சி பயணப்படுங்க. இதெல்லாம் தனி பாருங்க. நீங்கள் ஒரு இதில் போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசுனவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் நிற்கணும். நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவங்க மேலே படணும். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வர்டு. அது ஒன்று. அஷ்டம சனி வருது 30 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும். மனசை சனி பிடிக்கிறாருல்ல, சந்திரன் தான் மனசு. மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன ஆகும், கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம், உடலில் கூட குறைபாடு இருக்கலாம், மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது. மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே ஆடி போயிடும். அந்த சனி வந்து அதை பண்ண தான் வராரு. அப்போ மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா திடமாக வச்சுக்கணும். சார் கடைசியில் எவ்வளோ நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளோ நல்லா வாழலைனாலும் 6 அடி நமக்கு நிச்சயம். அது யாரும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை 2ஆல் 1 பார்த்துருவோம். அதனால் கவலையே படாதீங்க. தைரியமாக மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம். அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும். இது ஒரு பாடம். என்ன நடக்கும் அஷ்டம சனியில்? காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்னேன், இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சும் நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பையெல்லாம் ஒன்றா சேருவான். இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம். இல்லை இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்கார்ந்தோம்னா எண்டே கிடையாது. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிம்ம ராசி ராஜா. எவ்வளோ பிரச்சனை வந்தா என்ன சார், வாழ்க்கையை வந்து நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம், நம்மளே ஒரு ராஜா தான். அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் எனக்கு வந்து அதை இது பண்ணக்கூடாது. அதில் நல்ல காலமே இல்லைன்னா சொல்ல முடியாது. இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டங்கள் மாறும். காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். பாடம் என்ன தெரியுமா? சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமா நான் உன்னை தாக்க போறேன். இந்த சனி பகவான் அவர் தான் காலன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் காலம்னு சொல்றோம். அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நான் அவனை தாக்க போறேன். நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ வந்து இதோட முடிய போற, இனிமே நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஜா, என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி, நீ ஒரு கல். என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மிளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார், சிற்பமாக மாறப்போகிறார். இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக 1000 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார். அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடி வாங்கணும். அப்படி வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க கன்னியாகுமரியில், அந்த மாதிரி ஆகிடும். ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க, இது நடந்தே தீரும், சத்தியம். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம். அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய 3வது பாடம். தம்பி, நீ பெரிய ஆள் தான், நீ சிம்மராசி, நீ எல்லாத்தையும் பார்த்தவன் தான், 8 ரவுடியும் அடித்தவன் தான் நீ, ஓகே. ஆனால் உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியா நீ பார்த்துக்கலன்னு சொன்னா நீ வந்து செல்லா காசாயிருவ தம்பி.